கொஸ்டின் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. இந்த கொஸ்டின் டேக்ஸில் 2-3 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு 1.5 பேஜ் நோட்ஸ் இது ஆக்சுவலாக. இதுக்கு பேர் கொஸ்டின் டேக்ஸ். நம்ம இன்னைக்கு டீச் பண்ணோம் இல்லையா, இதை பேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு எனக்கு டைம் கிடைக்கும் போது இது மாதிரி டெஸ்ட் பேப்பர் கம்போஸ் பண்ணி அனுப்புகிறேன். ஓகேங்களா? நீங்கள் எனக்கு எடுத்து ஒர்க் பண்ணி அனுப்புங்க. திரும்பவும் சொல்ல, அறக்கப்பறக்கெல்லாம் படிக்கக்கூடாது. தவறான வழியில் நீங்கள் செஞ்சுட்டு அது சரியாக வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியாக தான் செய்யணும். மைண்ட் டென்ஷனெல்லாம் உட்காந்தெல்லாம் படிக்கக்கூடாது. கொஞ்சம் ஏதோ ஒரு டைம் அலோகேட் பண்ணி படிக்கணும். அதர்வைஸ் க்ளோஸாக எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்க. சரியா? கான்வர்சேஷன்ஸ் பேசுகிறோம் இல்லையா, நாளைக்கு காலையில் நீங்கள் 7 மணிக்கெல்லாம் வந்துரு, ஆட்டோ சொல்லியிருக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலாம், வந்துடுவேன் இல்லையா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறோம் இல்லையா. எந்த சென்டென்ஸ் பேசினாலும் அந்த சென்டென்ஸ் சம்மந்தமாக என்ன சொல்கிறோம், நாளைக்கு பண்ண கொண்டு வந்துடுவேன் இல்லையா, நம்பி போகலாம் இல்லையா, வந்துடுவே இல்லையா அப்படின்னு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறோம் இல்லையா. அதுக்கு பேர் வந்து இங்கிலீஷில் கொஸ்டின் டேக்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் டேக் அப்படின்னு பேர் ஆக்சுவலாக. வழக்கமாக கொஸ்டின் டேக்ல பேசும்போது கான்வர்சேஷன் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, tomorrow all of us are going to the temple as we have discussed till now. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு isn't it அப்படின்னு கேட்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? isn't itன்னு காமனாக கேட்பாங்க. isn't itனா நம்ம போலாம் இல்லையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆக்சுவலாக isn't itங்கிறது காமனாக அப்படி கேட்கக்கூடாது. அந்தந்த டென்ஸில் தான் கேட்கணும் கொஸ்டின் டேக்ல. ஓகேவா? டுமாரோ we are கோயிங்னா we are going aren't we கேட்கணும். கொஸ்டின் டேக் எப்படி கேட்கணும், aren't we கேட்கணும். ஆனால் இங்கிலீஷ் சரியாக தெரியாததுனால isn't itன்னு காமனாக கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் டேக்னா இது ஆக்சுவலாக பாருங்க என்ன சொல்கிறோம், we are going to ஊட்டி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்கிறோம். are going இது வந்து சப்ஜெக்ட். ஸோ ஆர் நாட் சேர்த்து வி, aren't we அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதுக்கு கொஸ்டின் டேக் அப்படின்னு பேர். இந்த கொஸ்டின் டேக் எப்படி மேக் பண்ணுறது, கொஸ்டின் டேக்கை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்மேட் சொல்கிறோம், இஃப் சென்டென்ஸ் இஸ் பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறோம், கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தா, நெகட்டிவிட்டி இல்லாமல் பாசிட்டிவாக இருந்ததுன்னா டேக்ல வந்து நெகட்டிவிட்டி நாட் ஷார்ட் ஃபார்ம் சேர்க்கணும். டேக்ல கண்டிப்பாக நெகட்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஒரு டேக் எப்படி எடுக்கணும், ராதா ஹேஸ் ஆஸ்க்டு மீ அப்படின்னு இருக்கு. கொஸ்டின் டேக் எடுக்கிறதுக்கு முன்னால வெர்ப் அண்டர்லைன் பண்ணணும். வெர்ப்ல வந்து ஆக்சிலரி வெர்ப் இருக்கான்னு பார்க்கணும். பாருங்க, இதுல ஆஸ் ஆஸ்க்டுன்னு சொல்லி 2 வெர்ப் இருக்கு இல்லையா. இந்த 2 வெர்ப் இருக்கிறது ரைட் சைட்ல இருக்கிறதுக்கு பேர் மெயின் வெர்ப், இதுக்கு பேர் ஆக்சிலரி வெர்ப். 2 வெர்ப் 3 வெர்ப் 4 வெர்ப் அங்க வருது இல்லையா. அப்படி வந்தா ரைட் எண்ட் லாஸ்ட்ல இருக்கிறது தான் மெயின் வெர்ப். அதான் மெயின் ஆக்டிவிட்டி. ஆஸ்க்ன்றதான சென்டென்ஸ்ல வெயிட்டா இருக்கு ஆக்சுவலா, அதுக்கு மெயின் வெர்ப்னு பேர். அதுக்கு முன்னால் இருக்கிறதுக்கு பேரு ஆக்சிலரி வெர்ப்னு பேர். அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். இப்ப சென்டென்ஸ்லயே நம்மளுக்கு ஆக்சிலரி வெர்ப் வந்துருச்சு, அதனால பிரச்சனை இல்லை. இப்ப டேக் எப்படி எடுக்கணும் பாருங்க, இதான் டேக்குடைய ஃபார்மேட். இப்ப சொன்ன இல்லையா அதே ஃபார்மேட் தான். இப்ப நான் டேபிள் ஃபார்மேட்லாம் சொன்னேன் இல்லையா, கண்டிஷனல் ஃபார்மேட்ல 4 டைப். அந்த ஃபார்முலா தெரிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணிடலான்ற. அதே மாதிரி இங்கேயும் வாட் இஸ் த டேக் ஃபார்மேட், ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் வரணும் சென்டென்ஸ்ல. சென்டென்ஸ் பாசிட்டிவா இருந்ததுன்னா டேக் எடுக்கணும். அந்த டேக் எப்படி இருக்கணும், ஆக்சிலரி வெர்ப் இருக்கணும், பிளஸ் வந்து நாட் இருக்கணும். சென்டென்ஸ் பாசிட்டிவா இருந்தா டேக் நெகட்டிவா இருக்கும். நாட் கேட்கணும். அந்த நாட் வந்து ஷார்ட் ஃபார்ம் இருக்கணும். பாருங்க, ஷார்ட் அண்ட் ஃபார்ம் இன்ட் அப்படின்னு வரணும். ஷார்ட் அண்ட் ஃபார்ம் அதுவும் கரெக்டாக தெரியணும். அதுக்கப்புறம் ப்ரொனவுன் வரணும். ப்ரொனவுன் சப்ஜெக்ட் வந்து இங்கேயே ப்ரொனவுன் வந்துருச்சு, என்னது ராதான்னா ஷீன் வரணும். அது வந்து நம்ம ப்ரொனவுன்ல ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும். பிளஸ் கொஸ்டின் மார்க் கண்டிப்பா இருக்கணும். கொஸ்டின் மார்க் மிஸ் பண்ணிடக்கூடாது. இதுதான் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட், இஃப் சென்டென்ஸ் இஸ் பாசிட்டிவ் டேக் ஷுட் பி நெகட்டிவ். ஆக்சிலரி வெர்ப் சப்ஜெக்ட், ஓகேவா, ஆக்சிலரி வெர்ப் நாட் சப்ஜெக்ட் ப்ரொனவுன், அதுக்கடுத்து கொஸ்டின் மார்க். இது ஓகேவா. ரெண்டாவது, if the sentence is negative tag should be positive. சென்டென்ஸ்ல நெகட்டிவிட்டி வந்தா டேக்ல நெகட்டிவிட்டி வராது. மற்றபடி சேம் ஃபார்மேட் தான். பாருங்க, ராதா ஹேஸ் நாட் ஆஸ்க்டு மீ இருக்கு. இதை மெயின் வெர்பை பார்த்தோம், இது ஆக்சிலரி வெர்ப், இது வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன் சொல்லி பார்த்தோம். இப்போ இங்க நெகட்டிவ் வந்ததுனால டேக்ல வந்து நெகட்டிவிட்டி வரக்கூடாது. அப்ப ஹேஸ் எடுத்து போட்டுட்டோம், நாட் போடக்கூடாது. என்ன நெகட்டிவிட்டி சென்டென்ஸ்லயே வந்துருச்சு. அதுக்கடுத்து எந்த ராதான்றது ஷீன் போடணும், ஹேஸ் ஷீன் போடணும், அவ்வளவுதான். ஸோ டேக் பாசிட்டிவ் வந்தா சென்டென்ஸ் பாசிட்டிவ் வந்தா டேக் நெகட்டிவ், சென்டென்ஸ் நெகட்டிவ் வந்தா டேக் பாசிட்டிவ். சொன்னது புரிஞ்சுதப்ப. இப்போ இங்கிலீஷ் கிராமர்ல நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, பேசிக்கலாம் மெயின் வெர்ப் ஏரியால 2 வெர்ப், ஐ எம் ஆஸ்கிங் ஹர் 2 வெர்ப்,
மூணு verb எங்க வருது? It has been raining, has been raining since 7 o'clock morning. மூணு verb has been raining வருதா? நாலு verb எங்க வருது? I will have been taking classes for TNPSC for the next 10 years. அப்படி சென்டென்ஸ் சொல்றோம். Will have been taking. நாலு verb வருது. அந்த மெயின் verb வேற சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் பிரிக்கிறோம்ல அதுல நாலு verb வருது. அந்த நாலு verbல ரைட் லாஸ்ட்ல வர்றது மெயின் verb. Will have been taking. அந்த சென்டென்ஸ்லயே மெயின் verb எது? Taking மெயின் verb. அதுக்கு முன்னால இருக்கிறது மூணு ஆக்சுவலி verb இருக்குதுல. அப்ப இந்த நான் சொன்னதுல 2, 3, 4 ஆக்சுவலி verb அதுலயே வருது. ஆக்சுவலி verb சென்டென்ஸ்லயே வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, தப்பிச்சோம். ஓகேவா? அதை எடுத்து டேக்ல போட்டுக்கலாம். ஆனா இந்த கேசஸ் பார்த்தா ஞாபகம் இருக்கா? ask, ask, ask. Do, does, did கேஸ் பார்த்தா ஞாபகம் இருக்கா அன்னைக்கு? இது வந்து சிங்கிள் verb வர ஏரியா அந்த கேசஸ்ல. ப்ரெசன்ட் டென்ஸ்லயும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லயும். ப்ரெசன்ட் டென்ஸ்ல verb or verb plus s ஃபார்ம். I go to the market, she goes to the market. அங்க go, இங்க goes. பிளஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல I went to the market. இந்த வென்ட்னு ஒரே ஒரு verb தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன ஆக்சுவல் verb வேணும் இல்லையா? டேக் போட ஆக்சுவல் verb வேணும். அப்ப என்ன பண்ணணும்? இதை பிரிக்கணும். ask என்ன do ask, askனா does ask, askனா did askன்னு பிரிக்கிறோம். பிரிச்சா என்ன ஆகுது நம்மளுக்கு? இந்த இடத்துல ஆக்சுவல் verb வந்துருது எல்லாம். இதை எடுத்து போட்டுக்க போறோம், அவ்வளவுதான். ஆக்சுவல் verb ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். அதுல ஆக்சுவலரி கிடைச்சிடும். அதை எடுத்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்க போறோம். ஸோ பாருங்க எப்படி பண்றோம் அப்படின்னா, பாருங்க போட்டிருக்க ஆக்சுவலா வந்து ரவி ஆஸ்க்ட் ராதா சென்டென்ஸ் இருக்கு. ஆக்சுவலா நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இப்போ சென்டென்ஸ் பாசிட்டிவ், அப்போ டேக் நெகட்டிவா வரணும். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது இப்போ மாற்றணும். இந்த ஆஸ்க்டுக்கு என்ன ஆகுது? டிட் பிளஸ் ஆஸ்க் அப்படின்னு அர்த்தம். அப்படிதானே அர்த்தம்? இப்படி பிரிக்கலாம். ஸோ இப்போ என்ன போடணும்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்? டிட் போடணும், ஆக்சுவலி வெர்பு போடணும். அப்புறம் சென்டென்ஸ் பாசிட்டிவா தான் டேக் நெகட்டிவ் ஷார்ட் ஃபார்ம் டிடன்ட் அப்படின்னு போடணும். ரவின்றது ஹீன்னு வரணும். டிடன்ட் ஹீ. பாருங்க அவ்வளோதான் டேக். அந்த கேசஸ்ல ஆக்சுவலா பதிலே வந்துருது. 2, 3, 4 பேப்பர் இடத்துல இந்த 3 கேஸ்ல மட்டும் ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஸோ ப்ரையாரிட்டி அதிகமா இதுக்கு கொடுத்து படிச்சீங்கன்னா மார்க் உங்களுக்கு நல்லா வந்துடும். சரியா? ரைட். இப்ப பார்த்தது ரெகுலரா சொல்றது ஆக்சுவலா. இதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் எக்ஸப்ஷனல் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸப்ஷனல் கேசஸ் சொல்லுவாங்க இல்லையா? அதுல எங்க பாருங்க என்ன எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு பாருங்க. இந்த சென்டென்சஸ்ல, இந்த மாதிரி சென்டென்சஸ்ல நன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? கிளாஸ்க்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? நன் ஹேஸ் கம் டில் நவ் சென்டென்ஸ் சொல்றோமா இல்லையா? நன் ஹேஸ் கம் டில் நவ். இந்த சென்டென்ஸ் நெகட்டிவா பாசிட்டிவா? அது நெகட்டிவா பாசிட்டிவா? இப்படிலாம் கேட்க போறாங்க உங்களை. நெகட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் நெகட்டிவ். வழக்கமா வெர்பு பக்கம் நாட் சேர்த்தா தான் நெகட்டிவ்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் நாட் கம் தான் சொல்லுவோம். டிட் நாட் கம், ஹேவ் நாட் கம் தான் சொல்லியிருக்கோம். இப்படியே சொல்லலாம். நன் ஹேஸ் கம்னு சொல்லலாம். அந்த நன்ல நெகட்டிவிட்டி லோட் ஆயிடுது. அந்த மாதிரி நன், நோ ஒன், நோபடி, நத்திங், நோ வேர் அப்படின்னு சொல்லி வர்ற சென்டென்சஸ் எல்லாமே நெகட்டிவ் சென்டென்சஸ். அப்ப டேக் எடுக்கும்போது அதை பார்த்து எடுக்கணும். ஆக்சுவலா நெகட்டிவிட்டி இங்க வந்துருச்சு, அப்ப டேக் பாசிட்டிவா தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆமா, அதை எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. ஆக்சுவலா லிட்டில், ஃபியூ, ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, ரேர்லி, செல்டம். ஐ ரேர்லி கோ டு மை நேட்டிவ் அப்படின்னாக்கா எப்பயாவது ஒரு டைம் போவேன்றது கிராமர்ல நெகட்டிவ் மீனிங்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு வேர்ட் செல்டம். பார்க்கிங் டாக்ஸ் செல்டம் பைட். குறைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பயாவது தவறி ஒரு நாய் கடிக்கும்னு அர்த்தம். பட் ஸ்டில் நெகட்டிவ் மீனிங். ஓகேங்களா? இது இந்த வேர்டு எல்லாம், இந்த வேர்டு எல்லாமே வந்ததுன்னா சென்டென்ஸ்ல நெகட்டிவ் மீனிங். அப்ப டேக் பாசிட்டிவா எடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த லிட்டில் ஃபியூ அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை சொல்றேன் பாருங்க. லிட்டில்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, என்கிட்ட கடன் கேட்குறாங்க. கொஞ்சம் எங்களுக்கு வந்து அரிசி கொஞ்சம் கடன் கொடுங்க, எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட வந்து அரிசி இருக்கு, ஆனால் எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. சரியா? அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஐ ஹேவ் லிட்டில் ரைஸ் அப்படின்னு சொல்றேன். ஐ ஹேவ் லிட்டில் ரைஸ் அப்படின்னா நெகட்டிவ் மீனிங். அரிசி இருந்தாலும் எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு அர்த்தம். லிட்டில் அப்படின்னா நெகட்டிவ் மீனிங். ஏ லிட்டில்னா பாசிட்டிவ் மீனிங். லிட்டில் அப்படின்னா பாசிட்டிவ் மீனிங். அதே மாதிரி ஃபியூன்றது நெகட்டிவ் மீனிங், ஏ ஃபியூனா பாசிட்டிவ் மீனிங். கரெக்டா எழுதிக்கோங்க. ஏ ஃபியூ அப்படின்னா பாசிட்டிவ் மீனிங்,
அதாவது கொடுக்க விருப்பம் இருக்கு, என்கிட்ட அரிசி இருக்கு, நான் கொடுக்குறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேக் போடணும். இவருக்கு சென்டென்ஸ் பாருங்க, பார்க்கிங் டாக் செல்டம் பைட்ஸ் அப்படின்னு சென்டென்ஸ். குறைக்கிற நாய் கிடைக்காதுன்னு பழமொழி. ஆக்சுவலா நம்ம எப்படி இருக்குங்க பாருங்க, பார்க்கிங் டாக் செல்டம் பைட்ஸ். பைட்ஸ்ங்கிறது வர்பு, இதுல பைட்ஸ்ங்கிறது வர்பு. இது என்னவா பிரிக்கணும்? டஸ் பிளஸ் வர்பா பிரிக்கணும். டேக் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஆக்சுவலா வந்து டஸ் போட்டுக்கிறோம் இல்லையா? இந்த சென்டென்ஸ் இப்போ இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவா மீன் பண்ணீங்கன்னா டேக்ல நெகட்டிவிட்டி சேர்க்கணும் நார்மலா. ஆனா இப்ப நம்ம என்ன க்ளூ சொல்லியிருக்கோம், சென்டென்ஸ் நெகட்டிவ் மீனிங்ல வருதுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப இப்ப டேக் பாசிட்டிவ் வரணும். பார்க்கிங் டாக்னா என்ன அர்த்தம்? நாய். அதை இட்டுன்னு சொல்லணும். ரெப்ரசென்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? இட் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, டஸ் இட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க டசன்ட் இட்னு போடக்கூடாது, என்ன நெகட்டிவ் மீனிங். பாருங்க, ஐ ஹேவ் ரேர்லி சீன் ஹிம், இதுவும் அதே மாதிரி தான். பாருங்க, ஹேவ் வர்பு, ஹேவ் சீன் வர்பு, இங்கே ஆக்சுவலி வந்துருச்சு ஹேவ்னு. ஸோ ஹேவ் போட்டிருக்கோம். ஆனால் சென்டென்ஸ் நெகட்டிவா மீன் பண்றதுனால நாட் சேர்க்காம இங்க ஐ எடுத்து போடுறது, ஹேவ் ஐ அப்படின்னு போடுறோம். இந்த ஃபார்மேட் கரெக்டா பார்த்து போடணும். இன்னொரு கேஸ் என்ன சொல்றாங்க, எவ்ரி ஒன், எவ்ரிபடி, சம் ஆஃப், நன் ஆஃப், இந்த மாதிரி சென்டென்சஸ்ல வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு டேக் எடுக்கும் போது ப்ளூரல் ஃபார்ம் வரணும் இங்க டேக்ல. எக்ஸாம்பிள் வந்து எவ்ரிபடி லைக் தி ஐடியா, ஒவ்வொருத்தரும் ஐடியாவை லைக் பண்ணாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தரும் என்ன அர்த்தம்? அங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க? 5 பேர் இருந்தாங்களா, 10 பேர் இருந்தாங்களா, 500 பேர் இருந்தாங்களா? எப்படி வேணா மீன் ஆகும், எப்படி வேணா மீன் ஆகும் இல்லையா? ஆனா என்னன்னா எவ்ரிபடினா என்ன அர்த்தம்? ஒவ்வொருவரும் அர்த்தம். பார்த்தா சிங்குலர் மாதிரி தெரியுது, ஆனா ப்ளூரல் அது. மினிமம் 5 பேர் 10 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒவ்வொருவரும் வந்தாங்கன்னு என்ன அர்த்தம்? ஒரு 5 பேர் வந்திருக்கலாம், 10 பேர், ப்ளூரல் தானே அர்த்தம். அதனால இதெல்லாம் ப்ளூரல் மீனிங் மாதிரி மீன் ஆகும். அதனால டேக் எடுக்கும்போது ப்ளூரலுக்கு வரணும்னு சொல்றாங்க. பாருங்க, எவ்ரிபடின்றது உங்களுக்கு பார்த்தா சிங்குலர் மாதிரி தெரியுது, ஆனா சிங்குலர் இல்ல, அது ப்ளூரல் மீனிங்ல இருக்காது. அதனால டேக் எடுக்கும்போது பாருங்க, லைக் இந்த ஐடியான்னு இருக்கா, லைக் என்னன்னு பிரிப்பீங்க? டிட் பிளஸ் லைக்னு பிரிப்போமா? அப்ப என்ன பண்ணுவோம்? டிட் போடுவோமா? சென்டென்ஸ் பாசிட்டிவ், அப்ப டேக்ல நாட் ஃபார்ம், ஷார்ட் ஃபார்ம் போடணும். போட்டிருக்கோமா? அடுத்து ப்ரொனவுன் நீங்க என்ன போடுறது? எவ்ரிபடிக்கு என்ன ப்ரொனவுன் போடுவீங்க? தே. இப்ப எவ்ரிபடி சிங்குலர் மீன் பண்ணீங்கன்னா ஹீ ஷீன் போடணும். அப்படி போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, தேன்னு போடணும்னு சொல்றாங்க. இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்க, இந்த 4 வேர்டு சென்டென்ஸ்ல வந்தா டேக் வந்து ப்ளூரல் மீனிங்ல இருக்கணும்னு சொல்றாங்க. பாருங்க, அதே மாதிரி சம் ஆஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக், ஆர்என்ட் யூ, யூ பிரச்சனை இல்லை, அதுலயே வந்துருது. நன் ஆஃப் தெம் வில் கம் தேர் அப்படின்றது இல்ல வரணும். ஸோ எக்ஸப்ஷனல் கேசஸ் கொஸ்டின் இதுல இருந்து தான் அதிகமா கேட்பாங்க. ஓகேங்களா? எக்ஸப்ஷனல் கேசஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சிம்பிள் ரிக்வெஸ்ட். சிம்பிள் ரிக்வெஸ்ட், கம் ஹியர் அர்லியர், கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க, வந்துருவீங்க இல்லையா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அது சிம்பிள் ரிக்வெஸ்ட். அதுல என்ன சொல்லுவாங்க, கான்ஸ்டன்டா வில் யூ, வில் யூன்னு வரணும். கம் ஹியர் அப்படின்னா இதுக்கு இங்கெல்லாம் போய் பார்க்க வேண்டியது இல்லை. ரிக்வெஸ்ட் மீனிங்ல சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்டா வில் யூன்னு கேட்டுருணும். அதுக்கு இந்த டேக் எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்க கூடாது. சிம்பிள் ரிக்வெஸ்ட் வில் டேக் வந்து வில் யூ அப்படின்னு அர்த்தம். பாருங்க, டோன்ட் பி ஃபூலிஷ், வில் யூ, அந்த மீனிங்ல வந்து வில் யூன்னு போடணும்னு சொல்லியிருக்காங்க. டு எக்ஸ்பிரஸ் அர்ஜென்சி, ஒரு சிலர் ரொம்ப அர்ஜென்ட்டா இருப்பாங்க, எனக்கு அர்ஜென்ட்டா போகணும், இமீடியட்டா கொடுக்கணும், கொஞ்சம் கொடுங்க, கொடுக்க முடியுமா முடியாதா கேட்பாங்க இல்லையா? அர்ஜென்சி மீனிங்ல வந்தா ஓன்ட் யூன்னு ஸ்டாண்டர்டா போட்டுக்கணும். அர்ஜென்சி மீனிங்ல வந்தா ஓன்ட் யூ. பாருங்க, டூ திஸ் அட்வான்ஸ், இமீடியட்டா செய்யணும், முடியுமா முடியாதா கேட்போம்ல, அந்த இடத்துல கான்ஸ்டன்டா ஓன்ட் யூன்னு போட்டுக்கணும். அங்க இந்த பேசிக்ஸ் எல்லாம் பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி இம்பேஷன்ஸ், பொறுமையே இல்லாம இருப்பாங்க. நானும் ஒரு எங்க போனாலும் அடுத்தவங்களை டார்ச்சர் பண்ணி விட்டுருவேன். 10 பேர் நின்று இருப்பாங்க, சார் ரொம்ப அர்ஜென்ட்டா போகணும், தயவு செஞ்சு கொடுங்க. அவன் என்ன திட்டினாலும் நான் கண்டுக்க மாட்டேன், எனக்கு வேலை ஆகணும்னு சீக்கிரம் போகணும் அப்படின்னு போயிடுவோம். அதை சொல்றோம். டு எக்ஸ்பிரஸ் இம்பேஷன்ஸ், பொறுமை இல்லாம டீல் பண்ற மாதிரி வந்தா அதுக்கு காண்ட் யூ அப்படின்னு போடணும். பாருங்க, திங்க் வைஸ்லி, இது அப்படியே கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. திங்க் வைஸ்லி அப்படின்னா காண்ட் யூன்னு வரணும். இந்த எக்ஸப்ஷனல் கேசஸ் பார்த்துக்கோங்க கரெக்டா. இம்பேஷன்ஸ்னா காண்ட் யூ அப்படின்னு போடுறோம். இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க, திங்க் வைஸ்லின்னா காண்ட் யூன்னு வரணும். அப்புறம் வந்து லெட்டஸ்ட்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஷல் வின்னு வரணும். உங்களுக்கு தெரியுது வந்து லெட்டஸ்ட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஷல் வி அப்படின்னு சொல்லி வரணும். பாருங்க, எக்ஸாமுக்கு போகும்போது நான் வந்து ரென் அண்ட் மார்ட்டின் இங்கிலீஷ் கிராமர் புக்ல பார்த்துட்டு போனேன், அப்படியே கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல. இங்கிலீஷ் கிராமர் புக் ஒன்று தெரியுமா வேர்ல்டுல? உலகத்துல வந்து சின்ன ஸ்கூல் டேஸ்ல இருந்து இங்கிலீஷ் கிராமருக்கு ஒரு புக் இருக்கு, சிவப்பு கலர்ல இருக்கு அந்த புக்கு, ரென் அண்ட் மார்ட்டின் இங்கிலீஷ் கிராமர் புக் அப்படின்னு பேர்.
இது ஸ்கூல் புக்கில் எல்லாமே சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பி எல்லாமே இருக்குது. இங்கிலீஷ் கிராமரில் அவங்க தான் அத்தாரிட்டிஸ், அவங்க அதில் சொன்னால் கரெக்டுன்னு அர்த்தம். அதில் வந்து எடுத்திருக்கு பாருங்க, இந்த இதெல்லாம் அதில் எடுத்திருக்காங்க. எக்ஸப்ஷனல் கேசஸ் பாருங்க. ஐ ஆம் ரைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஐ ஆம் ரைட். இப்போ என்ன பண்ணணும், ஆம் நாட் ஐன்னு வரணும். ஆம் நாட் ஐ, நாட்டுடைய ஷார்ட் ஃபார்ம் தானே போடணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ நாட் ஆமண்ட் அப்படின்னு தானே வரணும், ஆமண்ட் ஐ அப்படின்னு வரணும். ஆனால் இங்கிலீஷில் வந்து ஆரண்டைன் போடணும்னு சொல்கிறாங்க, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஆமண்டைன் போடக்கூடாது கிராமரில், அதுவும் போடுவாங்க. ஐண்ட் ஐன்னும் போடுவாங்க, ஐண்ட் ஐ அப்படின்னு போடுவாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. எதற்கோ அதை ஆன்சர் பண்ணணும். ஆமண்ட் ஐன்னு வழக்கமாக போடணும், ஆமண்டைன் தான் போடணும். ஆனால் அதுக்கு பதிலாக ஆரண்டைன் போடணும்னு கொடுத்துருக்காங்க. பிறகு இதுவும் ஸ்டாண்டர்டாக கேட்டிருக்காங்க எக்ஸாமில். வெயிட் எ மினிட் கேன் யூன்னு கேட்கணும். அது கரெக்டாக அந்த சென்டென்ஸ் அப்படியே மக்கப் பண்ணிடுங்க. வெயிட் எ மினிட் அப்படின்னா கேன் யூ அப்படின்னு கேட்கணும். பாருங்க, ஹேவ் சம் மோர் ரைஸ் அப்படின்னா வில் யூ அப்படின்னு அர்த்தம். பாருங்க, இன்னொன்று இப்போ ஸ்கூல் புக்கில் கொடுத்துருந்தாங்க. அதான் என்னன்னா நம்மளுக்கு அதெல்லாம் பஞ்சாயத்து வேணாம், இருக்கிறத ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகேவா? சிலது அப்படியும் போயிட்டு இப்படியும் இருக்குது, பார்த்தா நம்மளுக்கு தெரியல. we are not the native speakers of English, so better go by notes. கான்ட்ரவர்ஷியலா ஒரு மாதிரி புரியாத மாதிரி கேட்காம இருக்கிறதுக்கு நல்லது. ஆகாத பொண்டாட்டியோ புருஷனோ வராம இருந்தா நல்லது. அந்த மாதிரிதான் இங்கேயே சொல்றேன், சரியா? அதாவது நம்மளுக்கு தெரியாம புரியாம ஒரு கான்ட்ரவர்ஷியலா கொஸ்டின் வராம இருக்கிறது நல்லது. இப்போ அந்த பேசிக்ஸ்ல கேட்டா ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்க, இப்படி வெயிட் மினிட்னா கேன் யூ, தேர் இஸ் ஏ மாஸ்க் அப்படின்னா பாருங்க தேர் அப்படின்னு சொல்லி இப்படியோ கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இது கொஸ்டின்ல கேட்பாங்க, ஸ்கூல் புக்ல இப்போ கொடுத்துருக்காங்க. ஹேவ், ஹேஸ், ஹேட், இது மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேவ், ஹேஸ், ஹேட் வழக்கமா எங்க யூஸ் பண்ணுவோம் அதை வந்து அப்படின்னா பொசஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு. ஓகேங்களா? ஹேவ் என்ன சொல்லுவோம், ஐ ஹேவ் திஸ் பென் அப்படின்னா இது என்னுடைய பேனா, பொசஷன் அண்ட் மீனிங்ல வந்துச்சுன்னா. இன்னொன்னு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங்ல வந்துச்சுன்னா, அப்படி வந்துச்சுன்னா என்ன போடணும்னு சொல்லியிருக்காங்கன்னா ராமன் ஹேஸ் அ கார் அப்படின்னா இந்த ஹேஸை வந்து வெறும் ஹேஸா அதை டஸ் பிளஸ் ஹேவ்னு பிரிக்கலாம். ஹேஸ் அ ப்ரெசன்ட் பாபா மேம் பண்ணா டஸ் பிளஸ் ஹேவ்னு பிரிக்கலாம். அப்படி பிரிச்சு டேக் போடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி போட தேவையில்லை. பொசிஷன், ரிலேஷன்ஷிப் மீனிங்ல இந்த மூணும் ஹேவ், ஹேஸ், ஹேட் மீனிங்ல வந்தா அப்படியே டேக் போட சொல்லியிருக்காங்க. ஹேஸ் கூட அப்படியே நாட் போட்டு டேக் போட சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹேவ், ஹேஸ், ஹேட் இந்த மூணு வேர்டு மட்டும் மேடம். ஆக்சுவலா ஹேவ், ஹேஸ், ஹேட் வழக்கமா என்ன பண்ணுவோம், பிரிப்போம். ஹேஸ் வந்து டஸ் பிளஸ் ஹேவ்னு பிரிச்சு போடணும், அப்படிதான் பிரிச்சு போட சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இல்லாம இந்த மீனிங்ல வந்தா ஹேவ், ஹேஸ் இருக்கிற வேர்டு பொசிஷன் மீனிங்லயோ ரிலேஷன்ஷிப் மீனிங்லயோ வந்துச்சுன்னா டைரக்டா ஹேஸ் அண்ட் ஷீ, ஹேஸ் அண்ட் ஹீ, ஹேட் அண்ட் ஹீ போடலாம்னு சொல்றாங்க. ஜஸ்ட் டு சிம்பிளி ஃபாலோ வாட் இஸ் பீயிங் செட். கெட் திஸ், இப்படி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. ஆனா அதர் கேசஸ் வந்தா என்ன பண்றது? அதர் கேசஸ் இந்த ஹேவ், ஹேஸ், ஹேட் வேற மீனிங்ல வரும். அந்த ரெண்டு மீனிங்ல வராம வேற மீனிங்ல வரும். பாருங்க, we have breakfast at 9 AM அப்படின்னா என்ன அர்த்தம்? there is breakfast for usன்னு அர்த்தம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் எத்தனை மணிக்கு, 9 மணிக்குன்னு சொல்றோம். இங்க அந்த ரிலேஷன்ஷிப் மீனிங்ல பொசிஷன் மீனிங்ல இந்த சென்டென்ஸ் வரல. இதுக்கு ஸ்பிளிட் பண்ணணும். ஹேவ் என்ன பண்ணுவோம், நம்ம டூ பிளஸ் ஹேவ்னு பிரிப்போம். பாருங்க என்ன பண்ணிக்கிறோம், ஹேவ் டூ பிளஸ் ஹேவ் பிரிக்கணும். டூ போட்டாச்சு, சென்டென்ஸ் பாசிட்டிவ்ன்றதுனால நாட் சேர்த்துருக்கோம், வீட்டுல எடுத்து போட்டிருக்கோம், டோன்ட் வீன் போடுவோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ சொன்னதுல இந்த டேக்ல வந்து 6 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். 6 பாயிண்ட். இப்போ சென்டென்ஸ் பாசிட்டிவ், டேக் நெகட்டிவ், சென்டென்ஸ் நெகட்டிவ், டேக் பாசிட்டிவ், ஸ்பிளிட் கேஸ் பார்த்தோம். சென்டென்சஸ் ஸ்டார்டிங் வித் நெகட்டிவ் வேர்ட்ஸ், ஸ்கேர்ஸ்லி, ரேர்லி, நன், நோபடி அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ப்ளூரல் ஃபார்ம் வரணும்னு சொல்லியிருக்கிறோம். நன் ஆஃப், சம் ஆஃப், எவ்ரிபடி அப்படிலாம் ஸ்டார்ட் ஆனால் ப்ளூரல்ல வரணும். அப்புறம் இந்த எக்ஸப்ஷனல் கேசஸ் இதை படிச்சிடுங்க, அவ்வளோதான் சொல்றேன். ஓகேவா? இது வந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. இப்படி இப்படின்னு அடிச்சுட்டு போயிடலாம், ரொம்ப ஃபாஸ்டா அடிக்கலாம். லாங்குவேஜ் பார்த்தா நம்மளுக்கு மெயின், சரிங்களா? அப்புறம் வந்து திஸ், தட், தீஸ், தோஸ் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ், தட், தீஸ், தோஸ் இதை டேக்ல யூஸ் பண்ணக்கூடாது. கொஸ்டின் டேக்ல இந்த சென்டென்ஸ் வரக்கூடாது. திஸ் இஸ் மை பாய் அப்படின்னா இஸ்ன்ட் திஸ்ன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. திஸ், தட், தீஸ், தோஸ் பாருங்க. திஸ் இஸ் லக்கின்னு சொல்றோம்,
இப்போ டேக் எடுக்கணும், நம்ம எப்படி எடுக்கணும்? இஸ் நாட் திஸ் அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த திஸ் என்ன சொல்றாங்க? இட்ல திஸ் தட் இட்டுன்னு சொல்றாங்க. தீஸ் தோஸ்ங்கிறத தேன்னு சொல்றாங்க. திஸ் இஸ் லக்கின்னு இருக்கா? இப்ப டேக் எடுக்கணும்னு என்னப்பா ஈஸ் போட்டுக்கலாமா? ஆக்சுவலி இதுக்கு நாட் சேர்த்தா இஸ்ன்ட், திஸ் இஸ்ன்ட் திஸ்ன்னு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. தப்புன்னு சொல்றாங்க. திஸ் போடுறதுக்கு பதிலாக இட்டு போடணும்னு சொல்றாங்க. திஸ்ஸோ தட்டோ சென்டென்ஸ்ல வந்தா இட்டு போடணும் சிங்குலர்ல, ப்ளூரல்ல வந்தா தே போடணும்னு சொல்றாங்க. ஓகேவா?